வணக்கம். டிஎன்ஓயு நம்ம தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி டேர்ம் அண்ட் எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஜூன் 2024 எக்ஸாம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதுல நீங்க எளிதாக வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற டாபிக்ல தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எழுத போறவங்க இந்த எக்ஸாம் எழுதுற மோடு உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே தெரியற மாதிரி தான் நீங்க எழுத போறீங்க. ஏன்னா அந்த மோடு அப்படின்றதா அப்படிதான் இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதை ஃபர்ஸ்ட் கிளியர் கட்டா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும் போது எல்லா கொஸ்டினையும் உங்களால அட்டன் பண்ண முடியும். ஆனா எல்லா கொஸ்டினையும் ஏன் எழுத மாட்டீங்க அதுதான் தெரிய வரல. அதனால நீங்க ஈஸியா நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினையுமே 3 மார்க் 5 மார்க் 3 மார்க் 7 மார்க் 10 மார்க் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் வந்து அட்டன் பண்ண பாருங்க. பகுதி ஆல இருந்து பகுதி ஈ வர எல்லாத்தையுமே அட்டன் பண்ண பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் அப்படின்றத நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் பண்றது இல்ல. சில பேர் அரைகுறையா பாதி அட்டன் பண்ணிட்டு பாதி அட்டன் பண்ணாம விட்டுறது. சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பண்றீங்க. அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் அப்படியே பேராகிராஃப் மாதிரி, அதாவது ஸ்மால் கொஸ்டின்னா பேராகிராஃப் மாதிரி, பிக் கொஸ்டின்னா எஸ்ஏ மாதிரி அப்படியே கட்டுக்கட்டா அப்படி எழுதி வச்சீங்கன்னா வேல்யூஷன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதை ரீட் பண்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். ரொம்ப உள்ளார்ந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும் வேல்யூஷன் டயத்துல. அதனால உங்களுக்கு மார்க் கம்மி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அது 3 மார்க்கோ இல்ல 7 மார்க்கோ 10 மார்க்கோ என்ன ஆன்சர் பண்ணாலுமே நீங்க பாயிண்டா எழுத பழகிக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ரோமன் லெட்டர் 1 2 இந்த மாதிரியோ இல்லாட்டி ஸ்டார் கூட போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸா எழுத பழகிக்கோங்க. சென்டென்ஸா எழுதுங்க. அதனால பேராகிராஃப் எஸ்ஏ மாதிரி எழுதுறத அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கு வேல்யூஷன் டைம்ல அதை பார்த்து மார்க் வந்து நல்லபடியா கரெக்டா போடுறதுக்குமே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணா ஈஸியா சுலபமாக தேர்வில் வெற்றி பெறலாம். பாயிண்ட் எழுத சொல்றோம் பாத்தீங்களா, அதுலயே உங்களுக்கு 3வது பாயிண்ட், இப்ப நான் சொல்ற 3வது பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். அதுதான் பிரசன்டேஷன் சொல்லும் போது நீங்க ஃபுல் பிரசன்டேஷனை பக்காவா கொடுக்கும் போது நீங்க பாஸ் மட்டுமா ஆக முடியும்? இல்லவே இல்ல, கண்டிப்பா கூடுதல் மதிப்பெண், அதாவது நீங்க தேர்வில் கிடைக்கக்கூடிய அந்த பாஸ் பெறுவதற்கான மதிப்பெண் மட்டும் இல்லாம அதுக்கு மேலவே ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா உதவக்கூடியதான் பிரசன்டேஷன். அந்த நீட்டான பிரசன்டேஷனை கரெக்டா பண்ணிடுங்க. ஸ்டிக்ஸ் பென்ஸ் யூஸ் பண்றது, அதாவது கலர் பென் யூஸ் பண்றது, அது ஸ்மால் கொஸ்டினோ பிக் கொஸ்டினோ எல்லாத்துக்குமே அந்த ஸ்டார் போடுறீங்க பாத்தீங்களா, ஸ்டார் போடுறதுல இருந்து அந்த சைடு ஹெட்டிங், அப்புறம் மெயினா போற மெயின் ஹெட்டிங், அதெல்லாம் ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணுங்க. மெயினா போற மெயின் ஹெட்டிங் அப்படின்னா சோ அதுக்கு ஒரு கலர், உள்ளேயே அந்த ஆன்சருக்குலாம் சைடு ஹெட்டிங் வந்து போட வேண்டியது இருக்கு அப்படின்னா சைடு ஹெட்டிங் போடுறதுக்கு ஒரு கலர், ஸ்டார் போடுறதுக்கு வரிசையா ஸ்டார் போடுறதுக்கு ஒரே மாதிரி, அந்த ஸ்டார் போடுறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனா பேரலல் லைன் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கரெக்டா அந்த மாதிரி நீங்க எழுத கத்துக்கோங்க. அப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ அந்த பிரசன்டேஷன் அப்படி சொல்றது. பிரசன்டேஷன் கொடுக்கும் போது நீங்க ஈஸியா பாஸ் ஆக மட்டும் கிடையாது, நல்ல கிரேட்டா சோ செமையான மார்க்குமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்களை பண்ணாலே போதும், நீங்க தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதோடு மட்டுமில்லாமல் அதிக மதிப்பெண்களையும் பெற்று வரலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சரி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வைங்க. இது ரிலேட்டடா கூட கண்டிப்பா அதுக்கான வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.